hope you are doing good. ஒரு சின்ன குவிக் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதா இந்த ஒரு வீடியோ. கம்மிங் May 28th ரெமோ இன்டர்நேஷ்னல் காலேஜில் வச்சு நடக்க போகிற ஒன் டே பிரைட் அண்ட் க்ரூம் மேக்கப் ஒர்க் ஷாப் நீங்கள் எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ IBC Mangai இன் அசோசியேட் வித் ரேமாஸ் பெலிசாட்டாலே இது நடக்க போகுது. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஈவினிங் 6 o'clock இந்த ஒர்க் ஷாப்க்கு வரப்போகிற அந்த செலிப்ரிட்டி மேல் அண்ட் ஃபீமேல் மாடல் யார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு மார்னிங் எங்களோட ஸ்டோரியில் Q&A செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணப்படும். அதில் நாங்கள் போடுற பிக்சரில் இருக்க அந்த மேல் அண்ட் ஃபீமேல் உங்களோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ்க்கு 50% ஆஃபர் ஃப்ரம் த ஃபீஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ நாளைக்கு மார்னிங் எல்லாம் ரெடியாக இருங்க. எங்கள் ஸ்டோரி வந்து செக் பண்ணுங்கள். அந்த Q&A செஷனில் வந்து அந்த ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 50% ஆஃபரோட இந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் ஃபன். ஸ்டே டியூன். நாளைக்கு மார்னிங் Q&A செஷன் செக் பண்ணுங்கள். இந்த ஒர்க் ஷாப்க்கு வரப்போகிற அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இந்த ஒர்க் ஷாப்பை 50% ஆஃபரோட லேர்ன் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜெய் நடித்துள்ள தீரா காதல் வருகிற May 26 முதல் திரையரங்குகளில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள்னு 2 பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைமுடி பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பொடுகு தான். சொல்லப்போனா ஆண்களை விட பெண்களுக்கு பொடுகு தொல்லை அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பொடுகு பிரச்சனையை அடியோட விரட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலவேம்பு இலை ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க, தயிர் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 5. நம்ம எடுத்து வச்சிருக்கிற நிலவேம்பு இலைகளை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த இலைய ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. அடுத்ததா அது கூட 1 ஸ்பூன் தயிர் மற்றும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா மை போல அரைச்சு எடுத்துருங்க. சோ இந்த இலை வந்து கொஞ்சம் பரடா இருந்ததுன்னா அங்கங்க தலையில ஒட்டிக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சோ அதை நீட்டா மெதுவா கழுவி எடுத்துட்டா சரியா வந்துரும். பட் சிலருக்கு அந்த மாதிரி கழுவுறதுக்கான பொறுமை இருக்காது. அந்த மாதிரி பர்சன்ஸ் நீங்களா இருந்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களால மைய அரைக்க முடியுமோ அந்த அளவு நல்லா அரைச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமா இல்லாம ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியாவே இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் நம்மளுடைய நிலவேம்பு ஹேர் பேக் ஃபார் டேண்ட்ரஃப். இந்த பேக்கை நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி முதல் நாளே தலையில வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க. சோ இதை அப்ளை பண்றப்ப ஸ்கேல்ப்ல நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஃபுல்லா முடி முழுக்க இந்த பேக்கை சேர்த்து அப்ளை பண்ணிட்டு ஒரு கொண்டை போட்டு வச்சிடுங்க. அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா உங்க தலையில ஊறிடும். சோ இந்த பொடுகோட நல்லா ஃபைட் பண்ணும் நிலவேம்பு அப்படின்றது. சோ 20 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கு அப்புறமா ஷாம்பு அல்லது சீகக்காய் போட்டு நீங்க தலையை அலசிக்கலாம். இது போல வாரம் ஒரு முறை அப்படின்னு 5ல இருந்து 6 வாரங்கள் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பொடுகு தொல்லை அப்படின்றது இருந்த இடம் தெரியாமலே போயிடும். சோ அடுத்த ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் இதே நிலவேம்பு இலை வச்சுதான். நிலவேம்பு இலை 1 கைப்பிடி வச்சுக்கோங்க, தயிர் வந்து 1 டீஸ்பூன், அடுத்ததா கற்றாழையும் வெந்தயமும் நம்ம எடுத்துக்க போறோம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கைப்பிடி அளவு நிலவேம்பு இலையை எடுத்துக்கோங்க. அது கூட தயிரும் கொஞ்சமா கற்றாழை ஜெல்லும் ஆட் பண்ணி ஊற வச்ச வெந்தயத்தை இது கூட சேர்க்கணும். சோ ஒரு வெந்தயம் அப்படின்றது வந்து முந்தின நாளே நீங்க நைட்டு நல்லா ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பேக் ரெடி பண்ண போறதுக்கு முன்னாடி. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்சர் ஜார்ல அரைச்சு எடுக்க போறோம். சோ இந்த பேக்கையும் ஃபர்ஸ்ட் பேக் மாதிரியே நம்மளுடைய ஸ்கேல்ப்ல படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால உங்க தலைய அலசி எடுத்துருங்க. இந்த மாதிரி வாரம் ஒரு முறை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பொடுகு தொல்லை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும். சோ இந்த 2 பேக்ல எது உங்க ஃபேவரட்டா இருக்கு, எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா பொடுகு அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான பியூட்டி பொங்கலை வந்து சேரணும் அப்படின்னா IBC Mangai சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹே ஹாய், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கா? ஆனால் அதுக்கான வே தெரியாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே IBC Mangai நடத்துகிறோம் ஒன் டே பிரைட் அண்ட் க்ரூம் மேக்கப் ஒர்க் ஷாப். ஸோ இந்த ஒர்க் ஷாப் கமிங் May 28 அன்னைக்கு ரெமோ இன்டர்நேஷ்னல் காலேஜ் கிண்டியில் தான் நடக்குது. ஆக்ட்ரஸ் ரேமோ தான் உங்கள் எல்லாருக்கும் டீச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா பிரைட் அண்ட் க்ரூம்கான HD மேக்கப் டூல்ஸ் பற்றின நாலேஜ் அண்ட் நிறைய அட்வான்ஸ்ட் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க. அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலான டவுட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நடக்கக்கூடிய Q&A செக்ஷனில் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் IBC Mangaiயோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லேருந்து 25% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக பண்ணுங்கள். இந்த ஆஃபர் இந்த சண்டே வரைக்கும் தான். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜெய் நடித்துள்ள தீரா காதல் வருகிற May 26 முதல் திரையரங்குகளில். தமிழ் நல்லா புரியும், பேசுறதுக்கு தான் சில வேர்ட்ஸ் கிடைக்கலன்னா நான் ஸ்டக் ஆகும்.
இவங்க சொல்கிறது ஒரு வேர்டாக இருக்கும், பட் நான் அங்கே பேசும்போது வேறு வேர்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் அது ஏதோ தப்பு வேர்ட் மாதிரி அப்போ சிரிப்பாகும் மொத்தத்தில். அது எப்படின்னா, நான் மூவி மாதிரி தான் சீரியலும் நினச்சிட்டு இருந்தேன். லைக் சீரியலுக்கு ஃப்ரெஷ் ஷோ வந்து மூவியில் நான் சின்னதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லைக் கேரளாவில் இருக்கும்போது எல்லாம் சரியாகும்னு ஒரு மூவி இருந்துச்சு. அதுக்கு என்னை தெரிஞ்சவங்க கூப்பிட்டு ஒரு 4 days நான் போய் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ மூவி இப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு இருக்குது, பட் சீரியல் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அதை விட பட்னி கிடக்கிறதே நல்லது. ஃபேமிலியை விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்குல்ல, அது நான் வந்து அம்மா பொண்ணு. ஓகே, இப்போ நான் சொல்கிற ஒரு 16 ஏஜ், அந்த ஏஜில் கூட நான் அம்மா திருப்பூரில் அப்பா கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நான் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி அழுதுருக்கு. ஓகே. ஸோ வந்து அவ்வளோ ஒரு பாண்டிங். அம்மா எப்படின்னா அம்மாவும் அப்பாவும் தான் 2 பேரும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 4 பேரும்னா நாங்கள் என்ன சொல்கிறது, பாட்டு வச்சு டான்ஸ் ஆடி இல்லைன்னா ஏதாச்சும் விளையாடிட்டு அப்படி தான் இருக்கும். எப்போவுமே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கும். என்ன இல்லைனாலும் நாங்கள் அதை பற்றி யோசித்து அழுதுட்டுலாம் இருக்க மாட்டேன். பிரியங்கா எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் போகும்போது இவங்க தான் ஹீரோயின்னு நான் சொல்லிட்டேன். நான் பார்க்கும்போது வந்து இவங்க ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஷீ இஸ் வெரி டவுன் டு எர்த் பர்சன். ரொம்ப க்யூட்டாக பேசும். இப்போ அழகாக இருக்குன்னா ஐஷோ நீ ரொம்ப அழகாக இருக்குது அந்த மாதிரி. நான்சி தான் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கு. எனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல ஃபஸ்ட்டு வந்தப்போ, அது அவளுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுவேன் நான் எல்லாரும் அப்படி சொல்லி கொடுக்க மாட்டேன் நமக்கு. பட் நான்சி ஐஷு இப்போது கூட லைக் நாங்கள் 3 பேரும் எப்போவுமே கூட ஒன்றா தானே அங்கே நடிக்க போகுவேன். ஸோ ஷி வில் டெல் லைக் ஐஷு நீ இப்படி தான் நடிக்கணும், இங்கே வந்தால் நம்ம சைலண்டாக இல்லை, அவங்க சொல்கிறது கவனிக்கணும், நல்லாவே கவனிக்கணும், சீரியஸாக இருக்கணும், விளையாடக்கூடாது, ப்ராம்ப்டிங் பண்ணும்போது சரியாக கேட்டுக்கோ, சீன் சொல்லி கொடுக்கும்போது சரியாக கவனிச்சிக்கோ. அந்த மாதிரி மேக்கப் ஃபஸ்ட்டு எனக்கு நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கலை, அண்ணன் தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ நீயே தனியாக கற்றுக்கோ, எல்லாமே சொல்லி கொடுத்தது நான்சி தான். சாய் பல்லவி ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் இவ்வளோ வருஷமாக இருக்குது, லைக் இண்டஸ்ட்ரியில் உள்ளே வந்துட்டு இவ்வளோ வருஷமாக இருக்குது. ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சாரி அது இன்னும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. என்ன அவார்ட் ஃபங்க்ஷன் எது போனால் கூட அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ இப்போது அப்படியே இருக்குது. அந்த மாதிரி இருக்கணும்.